வக்ரதுண்ட மகாகாய கோடிசூர்ய சமர்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதாம் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நவராத்திரி திருவிழா ரொம்ப அழகாக நடந்துட்டு இருக்கு. அடுத்தது சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி போன்ற நன்னாட்கள் வந்து கொண்டு இருக்கு. அதனுடைய பெருமைகள் எல்லாம் பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் இன்றைய நாளும் பஞ்சாங்க குறிப்புகளும் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 9/10/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 1:35 வரை கேட்டை, பின்பு மூலம். இன்றைய திதி காலை 8:20 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி அதிகாலை 1:35 பின்பு கிருத்திகை. மேஷராசி நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்னைக்கு தேதி 9ஆம் தேதி ரொம்ப விசேஷம். நாளைக்கு 10ஆம் தேதி துர்கா அஷ்டமி. அஷ்டமி இருக்கு இல்லையா, அதனால் துர்கா அஷ்டமி ரொம்ப விசேஷம். துர்கைக்கு உண்டான அஷ்டமி கொண்ட நாளாக நாளைக்கு இருக்குது. இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டு போகிறோம். இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக நட்சத்திரங்களில் இன்றைக்கி மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் பார்த்துட்டுலாம் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப சிறப்பு. ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. ராம 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 ஸ்ரீராம ராம 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 ஸ்ரீராம ராம 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 சீதா ராம 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 ராம. ராமஸ்மரண பண்ணுறவாளுக்கு எந்த விதமான பாதகமும் இருக்காதுன்னு ஆஞ்சநேயர் சொல்கிறார். ஆஞ்சநேயர் காப்பாற்றுவார். அவ்வளோ விசேஷங்கள் கொண்டு இருந்துருக்கு ஸ்ரீராம ஜெயம். இந்த நாமத்தை இன்றைய தினத்தில் உபசரம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். இதோ 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன். மேஷராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இது செய்யலாமா வேண்டாம், இது ஓகே இல்லை, இது கரெக்டு, இது தப்பு, இது ரெண்டையும் பிரித்து பார்க்குறதுக்கு தெரியணும். எப்போவுமே நம்மளுடைய எல்லாம் வெளுத்ததெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கிறது நம்ம சுற்றி ஓகே ஓகே ஓகேன்னு நம்ம பாட்டுக்கு போயிடக்கூடாது. இதில் என்ன ஓகே என்ன ஓகே இல்லைன்னு யோசிச்சுக்கணும். ஏன்னா நல்லவாளும் ஒரே மாதிரி இருப்பாள், அது எதிர்மறையானவும் ஒரே மாதிரி இருப்பாள். தங்கத்துக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசம் சில நேரம் தெரியாது. அதை விட இது சூப்பராக மின்னும். அவாட்ட நல்லா பழகின்னு இருப்போம். அதனால் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து மற்றவாளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா மற்றவா அப்படியே கேட்ச் பண்ணி அடுத்த லெவலுக்கு வந்துடுவோம். அவளுக்கிட்ட முயற்சி இருக்கணும், அதை கண்டுபிடிக்கிறதுக்குண்டான திறமை இருக்கணும், அதை தேடி கண்டுபிடிக்கணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். அப்படியே அழகாக இது போட்டு வாங்குறதுன்னு சொல்லுவாள். சில விஷயத்தை அப்படி போட்டு அப்படி வாங்கிடுவோம். அதனால் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரே மேஷராசி அன்பர்களே, ரிஷபராசி நண்பர்களுக்கு திருமண காரியம் வெற்றி கொடுக்கும். மற்றவா கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். சில காரியங்கள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முயற்சி பலன், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும். ஸ்கூல் காலேஜ் நடத்தின்னு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி அக்ரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, தோட்டம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, தோட்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாள். ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல முயற்சிக்கு நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பலவிதமான சோதனைகள்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. இனியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஜெயிச்சிருவேல். நல்லா அனுபவபூர்வமாக சில காரியத்தில் இறங்கி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு, மிகப்பெரிய மாற்றங்களும் உண்டு. மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அனுகூல்யமாக இருக்கும். வேலையே கிடைக்கலன்னு சொன்னவாளுக்கு கூட வேலை கிடைச்சிடும். அப்படின்னா முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். அதுக்காக கடனுக்காக கடன் அப்படி வாங்கிட்டோம்னா போச்சு. அதனால் அதிகபட்சமாக கடன் வாங்கி சந்தோஷப்படக்கூடாது. அதிகபட்சமாக நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கவலைப்படக்கூடாது. ரொம்ப யோசித்து பார்த்து சில காரியங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை கொடுக்கும். போராட்டம் இருக்க தான் செய்யும், பின்னாடி சாதனையாக மாறிடும். நம்மளுக்குன்னு ஒரு ரூட்டு, நம்மளுக்குன்னு ஒரு பேச்சு, நம்மளுக்குன்னு ஒரு செயல்பாடு, இதை நீங்கள் சரிவர புரிஞ்சுட்டா அந்த ஃபார்முலா உங்களை காப்பாற்றி விட்டுடும். மிதுன ராசி நேயர்களே, கடக ராசி அன்பர்களே,
நிறைய நேரங்களில் உட்காந்து தனிமையாக யோசித்து பல நேரங்கள் அப்படியே தியானம் பண்ணிட்டு இருப்பேன். நம்ம பூர்வீக பலம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எது இல்லைனாலும் நம்ம சரி கவலைப்படாத ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையவே நீங்கள் தட்டி கொடுத்துப்பேன். அதே போன்று பார்த்துட்டேன்னா பல பேர் உங்களை கிண்டல் கேலி உங்களை நிறைய கீழே தள்ளினாலும் பரவாயில்ல, இன்னும் முயற்சி பண்ணி ஜெயிச்சுடுவேங்கிற ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கும். நண்பர்களை பாராட்டுவீங்க. முக்கியமான நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வா. குழந்தைகளுக்கு படிப்பு, வேலை வாய்ப்பு, தொழில், திருமணம் போன்ற விஷயங்களுக்கு ரொம்ப அழகாக எடுத்து செயல்படுத்துவீங்க. இன்றைய தினத்தில் கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, பூ சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, லைட்டிங் சம்பந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரிக் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க, டைல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கடகராசி என்பவர்களுக்கு சோதனை வந்தாலும் பின்னாடி சாதனை பண்ணுவேல், கவலைப்பட வேண்டாம். சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல உழைப்புக்கு ஒரு மதிப்பு உண்டு. இன்றைய தினத்தில் மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். சிறு பிரயாணம் கூட உங்களுக்கு ஒரு பெரிய பிரயாணமாக மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். அடிப்படை கல்வி வரவே இல்லை சார், படிக்கவே மாட்டேங்கிறான், ஏன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவா கூட பரவாயில்ல சார், இப்போ முந்தி இருந்ததுக்கு இப்போ தேவலை, இப்போது எவ்வளோ தேவலை சார், எப்படி சார் இவ்வளோ அழகாக ஞாபகம் வச்சுட்டு இருக்கான், அப்படி எடுத்து சொன்னான்னா பட்ட 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 ஆனால் சொன்ன பேசமா கேட்க மாட்டான். இதெல்லாம் இந்த குற்றங்கள்லாம் சொல்லின்னு இருக்கிறவா கொஞ்ச நாள் அது சரியாகும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வீடு மாற்றம், இடம் மாற்றம் போன்ற மாற்றங்களை பற்றி யோசிப்பேன். இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, கட்டுமானம் பண்ணி அப்பா ஃப்ளோர் போட்டாச்சு, சந்தோஷம், ஆனந்தம், அப்படின்னு சொல்லி ஆனந்தப்படக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. புது வேலைக்கு மாறுறேன், அதை மாறுறேன், இதை மாறுறேன்னு வீட்டில் உங்கள் கணவனோ மனைவியோ அப்படி மாறி மாறி ஒரு விஷயத்தை சொன்னால் எப்பயும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாளான்ட்ருக்கு. என்ன இப்படி இவ்வளோ ஆசோலேஷன் இருந்துட்டு இருக்கேன்னு பல நேரங்களில் யோசிப்பில். இனி காலையில் தான் ஒன்று பேசினா இப்போ போய் ஒன்று பேசின்னு இருக்காங்கிற மாதிரி சில யோசனைகள் மற்றவாளை பார்த்து உங்களை பார்த்து மற்றவாளுக்கு இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு கன்னிராசி அன்பர்களே, ஒரு உழைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உழைப்புக்கு ஒரு விடாமுயற்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் போட்டி போட்டு செயல்படக்கூடிய அற்புதமான நாள். இது நடக்காது அப்படின்னு சொன்னால் நடத்தி காமிக்கிறேன், ஐ வில் டூ இட், பாரேன் சக்ஸஸ் பண்ணி காமிக்கிறேன் பாரேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்கள் மனசில் வரும். நிறைய புஸ்தகங்களை படிக்கிறது, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, நிறையா படம் பார்க்குறது, ஃபோனில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதன் மாதிரி நம்ம வாழ்க்கையில் சில செயல்படுத்தணும்னு சொல்லி மோட்டிவேஷனாக சில காரியத்தை பண்ணி பார்த்தோம்னா படார்னு அந்த காரியங்கள் நடக்கும், ஜெயிச்சு வந்துடுவேல், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கன்னிராசி நேயர்களே, துளாராசி நண்பர்களே, இது நடக்காது, அது நடக்காது, அது அப்படியாக்குமே, இப்படியாக்குமே, அப்படி இப்படி 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 இப்படின்னு பல விஷயங்களை போட்டு மனசில் போட்டு யோசிக்க வேண்டாம். எல்லாம் நடக்கும், ஜெயிச்சு வந்துடுவேன். யோசனைகள் உங்களுக்கு சக்ஸஸாக மாறும். ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிக்கும், அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்களை உங்கள் லைஃப் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். அது பாசிட்டிவ் நோட்ஸாக இருக்கணும், பாசிட்டிவ் கோட்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அடுத்த விஷயத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. ரொம்ப நாளாக ஒரு பழைய காரியங்கள், நான் சைக்கிள் நன்னா ஓட்டுவேன், சைக்கிள் ஓட்டி கற்றுக்கோங்க, திருப்பி ஒரு தடவை ஓட்டுங்களேன். பைக்கு நன்னா ஓட்டுவேன், ஆனால் இப்போ பைக்கே ஓட்டுறதில்ல, கார் தான் அப்படின்னுமா, பைக் ஒரு தடவை ஓட்டி பாருங்க சார். நான் எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பெரிய வசதியான இடத்துல இருப்பேன். சாதாரணமாக ஒரு நாள் ஒரு ஸ்ட்ரீட் வாக் வந்து பண்ணி பாருங்கள். அப்போ நீங்கள் எந்த நிலையில் இருக்கலோ அதுக்கு ஒரு நிலை கம்மியாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்து பாருங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தினமாக மாறும். அப்பா எப்படியெல்லாம் இருக்குது இல்லையா அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுவீங்க. மற்றவர்களும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவா. இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும். இன்றைய தினத்தில் கிரகம் சாதகமாக இருந்தாலும் சில நேரம் விரயம் இருக்கும். ஹோட்டலில் பாருங்கள், பில்லு எங்கிட்ட வந்து விடுறது, நானும் ஏன் அவாட்டை கொடுக்குறதுக்கு என்ன, சச்சோச்சோ இந்த காசு மட்டும் எப்படி செலவாகிறதுனே தெரியல, இப்படி வந்தால் அப்படி போகிறது, அப்படி வந்தால் அந்த மாதிரி விரயங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். ட்ராயிங் மாஸ்டராக இருந்திருக்கோம், ஆர்டிஸ்டாக இருந்திருக்கோம், 2D 3D இன்றைக்கி இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதே சமயத்தில் சைபர் கிரைம், கம்ப்யூட்டர் சம்மந்தமான சில ஆப்ஸு, சாஃப்ட்வேர்ஸு, இதெல்லாம் ஸ்கில்லெல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறவா அதை பெரிய அளவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்து கொண்டு இருக்கும். புதுசாக படிக்கணுங்கிற ஆச்சரியம், ஒரு சந்தோஷம், லாங்குவேஜ் ஸ்கில்லாம் எடுத்து கற்றுப்பேன். நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான தினங்க இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி என்பர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். விரயங்கள் கண்டிப்பாக உண்டு, இல்லைன்னு யார் சொன்னால் கண்டிப்பாக இன்றைக்கி விரயங்கள் இருக்கும். ஆனால் விரயங்கள் பின்னாடி லாபமாக சம்பாதிச்சிருவேன். யாரும் ஹெல்ப் பண்ணல சார், நான் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு
இந்த ஸ்டேஜ் நான் தான், இது பத்தாது ஆனால் இன்னும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பல யோசனைகள், பல கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, ஃபினான்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்க, லாங்குவேஜ் ஸ்கில்லாம் கற்றுன்னு இருக்கிறவங்களுக்கு, வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிலையில் வேலையில் இருந்து இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் அனுகூல்யமாக நடக்கக்கூடிய அற்புதமான தினம். தனுசு ராசி என்பர்கள் போராட்டம் இருக்கும், ஆனால் சாதனை படைச்சிருவேல், கவலைப்பட வேண்டாம். முயற்சி மிகப்பெரிய பலன்களை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு காரியம் ரெண்டு காரியம் இல்லை சார், நானும் படாத பாடுபட்டிருக்கேன். நர்சிங் சம்மந்தமான ஒர்க்கு, அதே மாதிரி டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, கிளினிக் வச்சுட்டு இருக்கவங்க, டென்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கவங்க, ஆர்த்தோ டாக்டராக இருந்துட்டு இருக்கவங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, திரை நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கோம், கேமராமேனாக இருந்துட்டு இருக்கோம், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். ஒருத்தர் முன்னேற்றம் பொழுது இன்னொருத்தருக்கு ஒரு அப்படி மனசை வந்து பட்ட பதறும். அதை உங்கள் கண்ணு முன்னாடியே பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம இருக்கவே கூடாது. நம்ம மனசில் ஒரு தெளிவாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். உங்களுடைய பேச்சும் செயலும் பிறருக்கு ஒரு ஃபார்முலாவாக மாறிடும். அதனால் யார்கிட்ட பேசும்பொழுது தொழில் ரகசியங்களை சொல்லித்தரது 100க்கு 100 முறை கவனம் என்பது தேவை. மகர ராசி அன்பர்களை. கும்பராசி நேயர்களுக்கு விடாது உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷன் ஆகாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. பல நேரங்களில் துன்பப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு மனசில் இருக்கக்கூடிய இறுக்கி ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் தான் காரணமாக இருக்கும். தூக்கம் வராது சில நேரம் நல்லா தூங்கிட்டு இருப்போம். என்னடா இது ஒரே மாதிரி இல்லாமல் மாறி இருக்குது. எப்போவுமே இப்போதைக்கு இது பெருசாக தெரியாது. அந்த ஏஜ் கடந்து கொஞ்சம் நாட்கள் போகும்பொழுது என்ன இருக்கோ அது அப்படியே விளைவுகள் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. அதனால் நம்ம இப்போ எப்படி ஆரோக்கியமாக இருக்கோ அதெல்லாம் பின் நாட்களில் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். நீங்கள் அதுக்கு ஒரு பெரிய இரும்பு மாதிரி ஒரு பெரிய வளையங்கள் போடலாம். அதனால் இப்போ நம்ம அதை சரி வரலைன்னா பின்னாடி அது பாதிக்கும். இதில் ரொம்ப கவனம் என்பது தேவை, ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும். மற்றபடி இன்றைய தினத்தில் பெரிய ஆட்களை சந்திப்பேல், பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடியவரும் நல்லது நடக்குங்க. கும்பராசி நேயர்களே. மீனராசி அன்பர்களுக்கு ஒரு முயற்சி எடுத்தால் ஃபெயிலியர் ஆகுதா, அப்படி விட்டுருங்க. ஒரு 4-5 நாள் கழிச்சதுக்கப்புறம் அது பண்ணுங்க. பெருசாக யோசிக்காதீங்க. இது அவமானமாக எடுத்து அது அப்படி ஆகிடுத்து, இவா பார்க்குற அவா பார்க்குற, அப்படி ஆயிடுச்சா இப்படி ஆயிடுச்சேன்னு புலம்பவே வேண்டாம். புலம்பி அவா ஒன்றும் பெருசாக உங்களுக்கு மன ஆறுதல் ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா உங்களை பற்றி பின்னாடி பேசிடுவா. உங்ககிட்ட சொல்லி நான் தான் யார் ஐயோ நான் தான் மனசை தேர்த்தி அமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேத்திப்பேன். அதனால் அதெல்லாம் விட்டுடுங்க. கடவுள்கிட்ட போய் நில்லுங்க, மனசார ஊருங்க, கண்ணில் 2 சொட்டு தண்ணி ஊற்றுங்க, முருகா அப்படின்னு வேண்டிக்கோங்க, கிருஷ்ணான்னு வேண்டிக்கோங்க, சிவசிவான்னு வேண்டிக்கோங்க, பிரச்சனை தீர்ந்துடும். கவலைப்படாதீங்க. மீனராசி நேயர்களே. 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 12 ராசிக்குண்டான க்ஷேத்திரங்கள், அதாவது 12 ராசிக்குண்டான க்ஷேத்திர விருட்சம்னு சொல்லுவாள். விருட்சம்னா மரம். இந்த விருட்ச மரத்துக்கு உண்டான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சந்தனம் மரம் அப்படின்னு சொல்லுவாள். செஞ்சந்தன மரம் இருக்கு இல்லையா, அதுதான் மேஷராசிக்கு உண்டான அந்த விருட்சம், அந்த மரம். நான் எப்போவுமே சொல்லியிருப்பேன், இந்த ரத்த சந்தனம்னு சொல்லியிருப்பேன். இந்த ரத்த சந்தனம்னு கடையில் கேட்டேன்னா அந்த பவுட்ரு கிடைக்கும். இந்த செஞ்சந்தன மரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரத்த சந்தனத்தை வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா சப்போஸ் அந்த மரம் எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்கிறவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு அத்தி மரம் ரொம்ப சிறப்பு. இந்த அத்தி மரம் ரொம்பவே சிறப்பு. பக்கத்தில் எங்கேயா கோயிலில் இருக்கான்னு பாருங்கள், அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணுங்கள், ரொம்ப விசேஷம். அது அத்தி மரம் பார்த்துட்டேன்னா நிறைய நம்ம இருக்கிறத நம்ம மதுரையில் திருப்பரங்குன்றம் பகுதியில் இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பழமுதிர்ச்சோலைக்கிட்ட நிறைய அத்தி மரம் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அத்தி பழத்தில் சுவாமிக்கு நிவேதியம் பண்ணுறது நல்லது. யார்? ரிஷபராசி அன்பர்கள். அடுத்தது பார்த்துட்டேன்னா மிதுனராசி பலாமரம். நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணுறதுன்னா அந்த பலா கட்டை போட்டு உட்காந்து பூஜை பண்ணால் ரொம்பவுமே சிறப்பு மிதுனராசி அன்பர்களுக்கு. அதில் ஏன்னா நம்ம இந்த க்ஷேத்திரத்தில் அந்த கோயிலில் அந்த மரம் இருக்குமான்னு பார்த்தா இல்லை. அப்போது சில இடங்கள்ல இல்லை, நான் எங்கே சார் போய் பார்க்குறது? அதனால் அந்த பழக மாதிரி போட்டு அது மேலே உட்காந்து பூஜை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு மிதுனராசி அன்பர்களுக்கு பலம். அடுத்தது கடகராசி அன்பருக்கு புரசு மரம்னு சொல்லுவாள். இந்த புரசு மரம் பக்கத்தில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கடையில் இந்த ஹோம குச்சி கடையில் போனால் அந்த குச்சி கிடைக்கும். அது எடுத்து நீங்கள்
ஹோமத்துக்காக பயன்படுத்துறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கும். இல்லை வீட்டில் 2 கூட வாங்கி சந்தன குங்குமம் வச்சுக்கலாம். அடுத்தது சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா குங்குமப்பூ மரம், ஒரு குங்குமப்பூ மரம் இல்லை, குங்கும புஷ்பத்தை வாங்கி 2 துணூண்டு பாலில் போட்டு குடிக்கிறது, சுவாமிக்கு நிவேதம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. சக்கரை பொங்கல் எல்லாம் போடுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கு மாமரம். கன்னிராசி கண்டிப்பாக எப்போவுமே இந்த மாவிளையை மாற்றுறது, மாவிளை பூஜைக்கு பயன்படுத்துறது ரொம்பவுமே சிறப்பாக இருந்து கொண்டிருக்கும். அவர்களுக்கு நிவேத்தியம் கூட அது நீங்கள் பண்ணலாம். அப்புறம் துளாராசி அன்பர்கள் மகிழ மரம் ரொம்பவுமே விசேஷம். இந்த மகிழ மரம் அப்படின்னு சொல்கிறவா, சப்போஸ் அது இப்போ உங்களுக்கு மகிழ மரம் இது பண்ண முடியல, பில்வ மரம் கூட துளாராசி அன்பர்கள் இந்த கோயிலில் போய் பில்வ மரத்துக்கு அடியில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். இல்லை பில்வ குச்சியில் இந்த பில்வ இலையில சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அடுத்து விருச்சிகராசி அன்பர்கள் கருங்காலி மரம் ரொம்ப விசேஷம். சப்போஸ் கருங்காலி மரம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லைன்னா கருங்காலி மாலை வாங்கி தாராளமாக போட்டுக்கலாம். தனுசு ராசி அன்பர்கள் அரச மரம் எல்லா கோயில்லையும் இருந்துருக்கு, நீங்கள் பார்த்துருப்பேன் இல்லையா? அதனால் அரச மரத்துக்கு பிள்ளையார் போய் தீபம் போட்டது ரொம்ப விசேஷம் தனுசு ராசி. அடுத்தது மகர ராசி அன்பர்களுக்கு ஈட்டி மரம் ரொம்ப சிறப்பு. ஈட்டி மரம் இல்லைன்னா ஈட்டி குச்சின்னு கேட்டால் கடையில் கிடைக்கிறது, மூலிகை கடையில். நீங்கள் சப்போஸ் கிடைக்கலைன்னா அவட்ட சொல்லி வச்சா அவள் கொண்டு வந்து கொடுப்பா. அதை நீங்கள் அழகாக பூஜைகளுக்கும் பயன்படுத்துறது நல்லது. அடுத்தது வன்னி மரம். யாருக்கு? கும்பராசி என்பர்களுக்கு நிறைய சிவாலயங்கள் இருக்குது, அதனால் அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. அப்படி இல்லைன்னா வன்னி மர குச்சி கிடைக்கும், ஹோமத்துக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். வீட்டில் 2 வாங்கி வச்சுக்கலாம். மீனராசி அன்பர்கள் புன்னை மரம் அது சில இடங்களில் இல்லை, நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அந்த குச்சி வச்சுக்கலாம். அப்படின்னா வேப்ப மரம் இருக்கு இல்லையா, வேப்ப மரத்துக்கிட்ட உட்காந்து தியானம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. வேப்பங்குச்சி அது பூஜைக்காக பயன்படுத்துகிறது ரொம்பவுமே சிறப்பு. 12 ராசிக்கு உண்டான விருட்சங்கள்னு சொல்லுவாள். அந்த மரம் சொல்லியிருக்கேன், இது ரொம்பவுமே சிறப்பானது. ஒருவேளை எனக்கு அந்த மரமாக பயன்படுத்த முடியல, இப்போ பார்த்துட்டிங்கன்னா அத்தி மரம்னு, அத்தி மரமாக இல்லை, அத்தி பழம் நிவேத்தியம் பண்ணலாம், அது ரொம்ப சிறப்பு. எனக்கு பார்த்துட்டேன்னா அந்த பலாமரம் இல்லை, அதனால் பலாக்கட்டை அதை வச்சு உட்காந்து பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இந்த போன்ற விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய பலன்களையும் கொடுக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர்.